சார் புரியல சார், இன்னும் புரியுற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா, நமக்கு தெரியும் HNO3 எப்படிமா பிரியும், H பிளஸ் ஆவும் NO3 மைனஸ் ஆவும் பிரியும். சரி, இந்த HNO3 உடைய கான்ஜுகேட் பேஸ் யாரு, இந்த நைட்ரேட் அயான். This nitrate ion not able to react with H plus and does not give the nitric acid, கொடுக்காது. அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு இது எப்படி பிரியும், நமக்கு Na plus ஆவும் OH மைனஸ் ஆவும் பிரியும். இந்த Na plus இந்த வாட்டர் OH மைனஸ் ஓட ரியாக்ட் ஆகாது. அதான் ஸ்டேட்மென்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. The Na plus is the conjugate acid of strong base of NaOH. இது எப்படி சார் கான்ஜுகேட் ஆசிட்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த NaOH OH மைனஸ் கொடுக்கறனால அது வந்து பேஸ், அதனுடைய கான்ஜுகேட் ஆசிட் இதுதான். அப்ப Na பிளஸும் சரி NO3 மைனஸும் சரி என்ன பண்ணாதுன்னா வாட்டர் ரியாக்ட் ஆகாது. அப்ப H plus ion concentration is equal to OH minus ion concentration இருக்கும். அப்ப சொல்யூஷன் வந்து என்னவா இருக்குமா, நியூட்ரலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ற விஷயம் புரியுதா? pH ல எந்த சேஞ்ச் இருக்காது.